ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இந்த மாதிரி பேசியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. வீடியோவே நான் சுத்தமாக எடுக்கலை. அதுக்கு காரணம் டைம் இல்லை, வேலை இருக்குது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. முழு சோம்பேறித்தனம் தான் காரணம். யூடியூப் ஓப்பன் பண்ணாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ்ஸு எல்லாமே ரன் பண்ணுறாங்க. வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த வீட்டு வேலை செஞ்சே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு கடுப்பாகிற வேலைகள்னு சொல்லலாம். ரெகுலராக நம்ம செய்கிற வேலையை விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா க்ளீனிங்னு சொல்லலாங்க. இப்போ ஸ்கூல் விட்டு வந்த அந்த பெல்ட்டு, டை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரில் மாட்டுறது, யூஸ் பண்ண டவலை கொண்டு போய் வெளியே காய போடுறது, எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. இவங்க பின்னாடியே நம்ம போயிட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுமே இதை செஞ்சு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ரெகுலராக இதை செய்ய செய்ய கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பெனிஃபிஷரியும் நமக்கு கிடையாது இல்லைங்களா, அப்ரிஷியேஷனும் கிடையாது. அதனால் நமக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி தான் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1 கடுப்பாகிற விஷயங்க. அடுத்து கடுப்பாகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் நம்ம பாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு 2 லோடு கூட தேய்ச்சிடலாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை காய வச்சு நம்ம வந்து இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப கடுப்பாகிற விஷயம். நாமுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி மியூசிக்கோட பாத்திரமெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ரியலாக செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் ரெகுலராக செய்யும்போது இன்னுமே கடுப்பாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மளிகை சாமான் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மளிகை சாமான் அதே மாதிரி தாங்க. நான் அந்த பாட்டிலெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதை காய வச்சு ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜார் எல்லாமே வந்து முதல்லவே வாஷ் பண்ணி வச்சுருவேங்க. இது வந்து நம்ம மளிகை சாமான் வாங்குற போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதை கழுவிட்டு அதை நல்லா காய வச்சு நம்ம தொடச்சி வச்சா தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே ஸ்டோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் எடுத்தது தாங்க. மே மந்த் ஃபுல்லாக கண்டிப்பாக வீடியோ போடணும், நிறையா வீடியோலாம் போடணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி தான் இருந்தது. ஆனால் மே மந்த் வந்து பையன் வந்து வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் வாங்குறது, ஆன்லைன் கிளாஸு, அது இதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமும் நிறைய ஆட் ஆகிடுச்சுங்க. இப்போ மே மந்த்து இது வந்து ஒரு மண்டே ரொட்டீன் தாங்க. முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து மீதி ஆகிடுச்சுங்க. தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியதாங்க. அதை நல்லா கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை மிச்சம். இந்த மாதிரி கம்மங்கூழ், ராய்க்கூழ் இதெல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன் தான். நான் வந்து நிறையா வந்து வீடியோ வந்து எடுக்கணும்னு நினைக்கிறதுங்க. அந்த சோம்பேறித்தனத்தினால சுத்தமாக எதையுமே என்னை வந்து வீடியோ எடுக்க முடியல. இது மே மந்த்து வாங்கிட்டு வந்த மளிகை சாமான் தாங்க. அதை வந்து தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இது எல்லோ ட்ரா மாதிரி 4 அடுக்கு 5 அடுக்கு இது இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்டோரேஜ் வந்து பிடிக்குதுங்க. நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கபோர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, செல்ஃப்ஸ் எல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுருவேங்க. அதெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பாட்டிலில் இருக்கிறது, அதாவது எம்டி பாட்டிலில் இருக்கிறது மட்டும்தான் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் சீடு, பம்கின் சீடு இது எல்லாமே வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த முடி கொட்டுறது, கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடி கொட்டுற பிரச்சனைக்கு நல்லா கேட்குங்க. இது வந்து நம்ம பெண் பிள்ளைங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு தேவையானதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
நான் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மளிகை சாமான் தாங்க. மேக்ஸிமம் இந்த பருப்பு வகைகள், சுண்டல் வகைகள் இது மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வைரல் ஆகிற அந்த மேஜிக் எரேசர் தாங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குதான்னு கேட்டால் சொல்ல தெரியலைங்க. ஆனால் ரொம்ப கரையாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம அந்த ஸ்விட்ச் போர்டு கிட்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக கருப்பாயிருங்க நாள்பட. அதை வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த இருந்த இடமே தெரியல. நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ கூட எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த வீடியோ வந்து இருக்கான்னு நான் தேடி பார்க்குறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்டென்ட் இருக்குமா, பெரிய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் நான் வந்து ஒரு ரேண்டமாக எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி போட்டிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கரைச்சி குடிச்சிட்டோங்க. பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். மதிய லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா கையோடு முடிச்சிருவேங்க. காலையில் 10 மணிக்கு மேலே கிச்சன் பக்கமே போகவே கூடாது அப்படின்னு முடிவில் தான் இருக்கேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் கடைஞ்ச கீரை சாம்பார், வாழைக்காய் வறுவலுங்க. இது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல். ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததுனால ரசம் வைக்கிற வேலை இல்லை. அதனால் லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour இல்லைனா 40 நிமிஷத்தில் நமக்கு கீழே முடிஞ்சிருதுங்க. மே மாதம் வந்து பசங்க வந்து வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. நம்ம அந்த ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கையோ வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் செய்கிற வேலையும் மிச்சமாகிடும். அவ்வளோதாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கரைச்ச சாப்பாடு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். காலையில் 10 மணிங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சுங்க. சமைச்சு வச்சது எல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். மீதி இருக்கிற பாத்திரத்தை வந்து சிங்க்லேயே போட்டு விட்டாச்சுங்க. கையோடு இந்த வேலைகளெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வெயிலில் வந்து ரொம்ப விறுவிறுக்க நம்ம வேலை செய்யணும்னு அவசியமே இருக்காதுங்க. அடுத்து என்னங்க, இந்த கிச்சன் க்ளீனிங் தான். இந்த கிச்சனையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கிச்சன் பக்கம் வரணும்னு அவசியம் இருக்காது. நம்ம என்ன தான் கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த ஆயில் வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அடிக்கடி ஆயில் எடுக்கிறோம், உப்பு எடுக்கிறோம், எல்லாமே வந்து ஸ்பில் ஆகிறதுனால ரொம்ப பிசுன்னு இருக்குது. அதனால் இதை துடைச்சிட்டு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க. நம்ம கையில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிசுப்பு இருக்காது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கண்டென்ட் இல்லைனாலும் நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிறத விட மற்றவங்க யாராவது வேலை செய்யும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் மோட்டிவேட் ஆகும். நானுமே அப்படி தாங்க. என்னோடய சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேனல்லாம் கிடையாதுங்க. யாருக்குமே தெரியவும் போகிறதில்ல. நான் வீடியோவே போடலைனாலும் யாருமே கேட்கவும் போகிறதில்ல. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும், வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னோடய மோட்டிவேஷனுக்காக தாங்க. நம்மளும் ஏதாவது பண்ணுறோம், நம்ம பண்ணுறதையும் ஒரு 2 பேர் பார்த்தாலும் அவங்க மோட்டிவேட் ஆவாங்க. சில டைம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை நானுமே வந்து போட்டு பார்க்கும்போது அட நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கோமா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இனிமேல் நான் யூடியூப் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.